வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். தமிழில் பெரும் பயிர் தட்டை பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்தோம்னா காராமணி. காராமணியில் கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவும், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களுமே இருக்குது. நிறைய ஊட்டச்சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக விட்டமின் சத்துக்களும் காராமணி கொண்டு இருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு காராமணி நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு காராமணியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலின் சுரப்பினை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். மேலும் இது உடல் சோர்வினையும் நமக்கு நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்யும். ஸோ குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார் சத்தும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக நீங்கள் சுகர் ப்ராப்ளம்லாம் இப்போ இருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே காராமணியை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். எலும்புகளை பாதுகாத்து எலும்புகளை பலப்படுத்தி உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவையெல்லாம் எலும்புகளினுடைய பாதுகாப்பில் உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க இந்த காராமணியை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கப்பெற்று எலும்புகள் பாதுகாப்பாக இருக்கப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கூட எலும்புகள் ஈஸியாக உங்களுக்கு உடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு, தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, தசைகளினுடைய இயக்கம் இயல்பான அளவில் இருக்கிறதுக்கு, இந்த பற்களில் எதுவும் வீக்காக உங்களுக்கு இல்லாமல், ரத்த கசிவு எதுவும் ஏற்படாமல், ஈறுகள் வீக்கம் ஏற்படாமல், பற்கள் வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் கூட உடல் ஒட்டுமொத்தமாக வலுப்பெறுவதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக எலும்புகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும். சருமம் பாதுகாப்பாக இருக்கும் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவில் தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை நமக்கு பாதுகாக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த அழுக்குகள், கழிவுகள் அதெல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிவிடும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதால சருமம் உள்ளிருந்து நமக்கு அழகாக்கப்படும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கப்படுவதற்கு காராமணி ஹெல்ப் பண்ணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கலாம். உடலில் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். காராமணியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தானது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். ஸோ குறிப்பாக இரும்புச்சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அப்போ தான் நமக்கு ரத்த புரதமாக இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்தி செல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கரெக்டாக கிடைக்காததாக தான் நம்ம அனிமியா, ரத்த சோகையம் சொல்கிறோம். ஸோ நமக்கு அந்த மயக்கம், தலைவலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி உணர்வெல்லாம் நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய காராமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை ஹீமோகுளோபினால் நடக்கும். இதனால் அனிமியா பிரச்சனை நம்ம ஒட்டுமொத்தமாக விடுபட்டு விடலாம். எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை நமக்கு தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்கிறது. இதனால் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தொடர்ந்து அந்த காராமணியை தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பசி கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க முதல்ல அந்த அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பாடு நிறுத்தணும் இல்லையா? ஸோ பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவாக காராமணி இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ பசி கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்க ரெடி ஆகிட்டீங்கன்றது அர்த்தம். காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை கரைத்து வெளியேற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை காராமணி குறைத்து கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கக்கூடியது காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது தயாமின் சத்து, இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு நன்மை செய்யும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள்
இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்குது. காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேர்வை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கும். இதனால் அந்த இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும். இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபான் சத்துக்கள் இருக்குது. இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் எல்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நல்ல தூக்கத்தை பெறலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கி தூக்கத்தை இயற்கையாகவே வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு காராமணி நம்முடைய தூக்கத்தை நமக்கு இயல்பாகவே கொடுக்கும். ஸோ தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.